தூத்துக்குடியில் உள்ள கோரப்பள்ளம் குளத்தின் மதகு உடைந்து 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். எந்தெந்த பகுதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, அது மட்டும் இல்லாம எந்த பகுதிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு? தூத்துக்குடி புறநகர் பகுதிகளான மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், கோரம்பள்ளம், அந்தோணியார்புரம், மரவன்மடம் உள்ளிட்ட இந்த பகுதி முழுவதுமே இதோ பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், மணியாச்சி, ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட அந்த பல்வேறு பகுதிகளில் உள்ள காட்டாற்று வெள்ளமானது, அங்கு பெய்த தொடர் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள காட்டாற்று வெள்ளமானது தற்பொழுது இந்த கோரம்பள்ளம், அந்தோணியார்புரம், மரவன்மடம், அருகில் உள்ள புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அதாவது சிலுக்கன்பட்டி, தட்டாப்பாறை, புதுக்கோட்டை, இந்திரா நகர், அது மட்டுமின்றி சொரியாபுரம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அந்த கிராமங்கள் முழுவதுமே தற்பொழுது இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்த கிராமங்களில் சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமே தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் தற்பொழுது அந்த வீட்டின் மேற்கூரையில் இருக்கின்றார்கள். இதோ நாம் பார்க்கலாம், ஒரு வீட்டின் மேல்புறம் ஆடு மாடுகள் மற்றும் அந்த கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் அனைவருமே தற்பொழுது வீட்டிற்குள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய மொட்டை மாடிகள் அந்த வீட்டின் மேற்புற பகுதியில் தான் தற்பொழுது அங்கு வசித்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மீட்பு பணியை பொறுத்தவரை பார்த்தோமானால் மாவட்ட காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினரும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 4 மணியிலிருந்து இந்த பகுதியில் இந்த வெள்ள நீரானல் சூழ்ந்துள்ளது. சுமார் 8 மணியிலிருந்து இந்த பகுதியில் மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் குறைந்தளவு மக்களை தற்பொழுது மீட்டுள்ளனர். மேலும் அந்த மீட்பு பணிக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை குழுக்களும் மீட்பு குழுவினரும் அதிக அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது வரை குறைந்த அளவே மக்கள் இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சம்பவ இடத்தில், அதாவது அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் அன்பு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து நேரில் பார்வையிட்டு அந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி உள்ளனர். தற்பொழுது இந்த வெள்ள நீரானது இந்த பகுதியில் மட்டுமின்றி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தற்பொழுது விரிவடைந்து வருகிறது. மேலும் தூத்துக்குடி புறநகர் பகுதியிலிருந்து தற்பொழுது தூத்துக்குடி மாநகர் பகுதிகளுக்கும் இந்த வெள்ள நீரானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த வெள்ள நீரானது காட்டாற்று வெள்ளமானது தற்பொழுது கோரம்பள்ளம் அந்த குளமும் தற்பொழுது நிறைந்து உடையக்கூடிய ஒரு தளவாயில் உள்ளது. இந்த கோரம்பள்ளம் குடையின் உடைந்ததன் உடைப்பை அந்த குடத்தின் அந்த கரையோரம் உடைக்குமானால் இந்த பகுதியில் சுமார் மேலும் ஒரு 5000 வீடுகளுக்கு மேல் இந்த வெள்ள நீரை சூழ்ந்தும் அபாய நிலையில் தற்பொழுது உள்ளது. எனவே அந்த கரையை பலப்படுத்த வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது இந்த அடிக்கட்டும் பணியானது நாம் பார்க்கலாம். தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய இந்த 4 வழிச்சாலையில் தற்பொழுது இந்த போக்குவரத்து முழுதுமே துண்டிக்கப்பட்டுள்ளது. என்னென்று பார்த்தோம்னால், நான் நின்று கொண்டிருக்க இந்த பகுதியே தற்பொழுது அந்த 4 வழிச்சாலை தான். அந்த சாலையில் தற்பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த தண்ணீரை வடிகட்டி, அதாவது இந்த பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்காக, தண்ணீரை குறைப்பதற்காக தற்பொழுது அந்த மீட்பு பணி, இந்த தண்ணீரை அகற்றும் பணியானது, வடிகட்டும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இருந்த போதிலும் தண்ணீர் தற்பொழுது வரை குறைந்த அளவே, அதாவது இங்கு குறையக்கூடவில்லை, சற்றும் தண்ணீர் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சிற்று நேரத்தில் இதோ பார்க்கலாம். இதற்கு அடுத்தபடியாக உள்ள இதுதான் கோரம்பள்ளம் குளம். இந்த கோரம்பள்ளம் குளத்தில் 21 மதகுகளும் திறக்கப்பட்டிருந்தும் தண்ணீர் மூலம் சுமார் ஆயிரக்கணக்கான கனஅடி தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த குளமானது நிரம்பிக் கொண்டேதான் வருகிறது. இன்னும் அந்த சில மணி நேரத்தில் இந்த குளம் உடையக்கூடிய ஒரு தருவாயில் உள்ளது. இந்த குளம் உடையுமானால் மேலும் ஆபத்துகள் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா, இந்த பகுதியிலிருந்து சுமார் முத்தையாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இந்த குளத்திற்கு அடுத்தபடியாகவும் உள்ளது. எனவே அந்த பகுதி மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை, அதாவது இந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்துகள் மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து அனைத்துமே துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டுமின்றி, அதாவது அந்தோணியார்புரம், மரவன்மடம் உள்ளிட்ட இங்கிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமே துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்களும் தொடர்ந்து இந்த வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மீட்கும் பணி தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்று பார்த்தால் இந்த பகுதிகளுக்குள்ளே செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தற்போது கடலோர காவல்துறையினர், காவல்படையினரும் தீயணைப்புத்துறையினரும் தொடர்ந்து மீட்பு ஒவ்வொரு குடும்பமாக மீட்கப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது குறைந்த அளவே, நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு 50 பேரை மட்டுமே உள்ளிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இன்னும் சுமார் 500க்கும் மேற்பட்ட, இந்த பகுதியில் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அந்த வீடுகளின் மாடிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி இந்த பகுதி முழுவதுமே சுமார் 5000 வீடுகளில் மக்கள் தற்பொழுது அந்த மாடிகளில் தான் வசித்து வருகின்றனர். அவர்களை மீட்பதற்கு மேலும் தாமதமாகும் என அஞ்சப்படுகிறது. எனவே அதிகாரிகள் அதிக அளவில் மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும்.
வேண்டும், பேரிடர் மேலாண்மை குழுக்கள் அதிக அளவில் வர வைக்க வேண்டும், மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜலட்சுமி. சுடலைக்குமார், நீங்க தற்போது சொன்னீங்க கோரம்பள்ளம் குளத்தின் மதகு தற்போது உடையக்கூடிய தருவாயில இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக எடுக்கப்பட்டிருக்கு? நாம் பார்க்கலாம். நான் நின்று கொண்டிருக்க இந்த அருகில் உள்ளதுதான் அதாவது கோரம்பள்ளம் குளம். இந்த குளத்தில் தண்ணீர் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நான் முன்னதாக கூறியபடியே ஓட்டப்பிடாரம், கடம்பூர், மணியாச்சி உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரும் இந்த காட்டாற்று வெள்ளமானது தற்பொழுது 4 வழிச்சாலையில் உடைக்கப்பட்டு இந்த தண்ணீர் முழுவதுமே தற்பொழுது கோரம்பள்ளம் அந்த குளத்தில் தான் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. 21 மதகுகளிலிருந்து தண்ணீர் வெளியே சென்று கொண்டிருந்தாலும் இந்த குளம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதனை சரிப்படுத்துவதற்காக தற்போது ஜேசிபி எந்திரமும் மணல் மூட்டைகளும் அதாவது இங்கிருந்து மண்களும் ஜேசிபி மூலம் வெட்டி அந்த குளத்தை நிறையாமல் தடுப்பதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறேன். இருந்த போதிலுமே தொடர்ந்து குளம் நிரம்பி வருகிறது. தற்பொழுது பார்த்தோம்னால் இந்த பாதுகாப்பு நடங்களுக்கு இப்பகுதி மக்களை அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த குளத்திலிருந்து வெளியேறும் தண்ணீரால் மக்கள் பாதிப்பை தடுக்க முடியும் என்று தெரிய வருகிறது. ராஜலட்சுமி. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.